ஹலோ ஹாய். இப்போ இன்றைக்கி ஒரு கல்யாணம் இருக்குது. நம்ம பெரிய ஆர்ஸோட தம்பி பிள்ளைக்கு பக்கத்தாடி தான், இருந்து 1 கிலோமீட்ரு ராஜா கல்யாண மண்டபம்னு சொல்லுவோம் அங்கிட்டு. இப்போ இன்றைக்கி கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றோம். அந்த விசேஷம் பார்க்கலாமா? சரி, போயிட்டு வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இல்லை சௌக்கியம் தானே? நல்லா இருக்கணும். சரி, இந்த மண்டபம் பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் சாப்பாடு வைக்கிற ஏரியா. இதுக்குள்ளார போயாச்சுன்னா சாப்பாடு கொடுக்குற ஏரியா. அது சாப்பாடு வைக்கிற ஏரியா, இது கொடுக்குற ஏரியா. இந்த மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இங்கேயும் சாப்பாடு கொடுக்குற ஏரியா. அது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா. சாப்பாடு சில்லி, சாறு, சட்னி, பிரியாணி, ஸ்வீட் எல்லாம் இருக்குது. பாட்டில் தண்ணி அப்படி சாப்பிட்டு எல்லோரும் ஐஸ்கிரீம் திண்டு நிற்கிறதா இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கொஞ்சம் திறக்கு. அது பின்னாடியும் சாப்பாடு கொடுக்குறாங்க, இங்கேயும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி நாங்கள் வந்து சாப்பிட்டு இறங்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறதாக்கு அண்ணனும் பிள்ளையும் ஆதியும் போகிறாங்க. இதுதான் மண்டபம். வெளியிருந்து கல்யாணத்துக்கு வந்தவங்கள்ட்ட வண்டி நிற்கிறதாக்கு. நம்ம அண்ணனோட வண்டி வருது. இங்க இங்க அப்படி மண்டபத்துலேருந்து நாங்கள் வீட்டுக்கு இறங்கியாச்சு. நல்ல ஜர்க்கிங் இருக்குது. பார்த்தீங்களா, எங்கே ஒரு அச்சம் வர காணும். முன்னாடி போய் காணாது. ரோடெல்லாம் செடியாயிட்டு எல்லாம் வெட்டினப்போ நேரம் மூணு தெரியுது. வெயிலும் உண்டு. அப்படி நம்ம ஏரியா எத்தியாச்சு. அப்படி திரும்பினா நம்ம ஏரியா. அப்படி நம்ம வீடு எத்தியாச்சு. அப்படி கல்யாணத்துக்கு போய் நாங்கள் வீடும் வந்தாச்சு. என்ன வெள்ளையா, நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றோம், அதான் முன்னாடி வந்து நிற்கிறோம். ஏய் என்னடா, என்ன வெள்ளையா? நான் கிளம்புறேன், நீ வா. நாங்கள் அப்படி நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். பாலக்காடும் பிரியாணி தான். பாலக்காடும் பிரியாணி, சில்லி, தயிர் சட்னி, மற்ற கும்பளங்காய் மிட்டாய், கேசடி எல்லாம் வைக்குவாங்கள்ல, அதுக்கு பிறகு ஜிலேபி, எல்லாத்துக்கும் வர ஜிலேபி, காய்ச்சாறு, அப்படியெல்லாம் தான். பரவாயில்ல, திறக்கெல்லாம் நல்ல திறக்கெல்லாம் இருந்தது. இது ராஜா கல்யாண மண்டபம் சொல்கிற இடம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனோம். நான் அண்ணன் வண்டியில் போனேன், அவங்கெல்லாம் ஒரு ஆட்டோவில் வந்தாங்க. அப்படி
எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். வேற என்ன சமாச்சாரம் இல்லை, சௌக்கியம் தானே எல்லாத்துக்கும். எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்ணும், ஓகேவா? இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மற்ற நாய் வந்து முன்னாடி நீ போயிட்டு வந்து வீட்டுக்கு போய் மட்டும் தான் நான் வந்தேன். வரும்போது நாய் வந்து முன்னாடி வந்து நிற்கிது. அதையாக கேட்டேன், என்ன விளையாண்டு கேட்டது. வேறு என்ன சமாச்சாரம் இல்லை, நீங்களாம் சௌக்கியம் தானேல்ல? அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ தான். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். நடக்கிறதா இருந்தால் ஒரு 5-10 நிமிஷத்தில் எத்திடுவோம். வண்டியில் ஒரு 2 மினிட் அவ்வளவுதான். சரி, வண்டியில் போகலான்னு சொல்லி எல்லாம் வண்டியில் போனோம். அவங்க ஒரு வண்டியில், நாங்கள் ஒரு வண்டியில். அவங்க ஒரு ஆட்டோவில் வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் இந்த வண்டியிலையும் போனோம். ஓகேவா? அப்போ இன்றைக்கி இவ்வளோ தான். நேற்றுக்கு தத்தமங்கலம் தேராக இருந்தது, போக முடியல. போயிருந்தால் அந்த தேரெல்லாம் பார்த்துருக்கலாம். தேருக்கு போக முடியல. இன்னைக்கு கொடுவாயூர் தேர் அடுத்த வாரம் வியாழக்கிழமை சொன்னாங்க. தெரியல, முடிஞ்சால் போக வேண்டியது. ஊர் இங்கே கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லி இருக்கிறதாக்கும் அக்கா வீட்டுக்கு. இந்த டிசம்பரில் வெக்கேஷன் விட்டுருக்கிறதில்ல, 10 நாள் ஸ்கூலில் பூட்டி இருக்குது. எப்பளும் பூட்டாது தானே, அப்போ பூட்டும் போது தானே எங்கேயாச்செல்லாம் போக முடியும். இப்போது 23ஆம் தேதி பூட்டினது, இன்னும் 5ஆம் தேதி திறக்குது. அப்போ இன்றைக்கி டேட்டு 28 ஆயாச்சு. மദ്രസ உண்டு 2 நாளைக்கும் கூடி, நாளைக்கும் மற்ற நாளைக்கும் உண்டு. அதுக்கு முடிஞ்சு தான் போகிறதா இருந்தாலும் அது முடிஞ்சால் போக முடியும். இன்ஷா அல்லாஹ் போகிறதா இருந்தால் அது பார்க்கலாம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கொடுவாயூர் தேர் கேன்சல் ஆயிரும். சரி, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று தானே கிடைக்கும். கொதிச்சதெல்லாம் கிடைக்காத, விதிச்சது தானே கிடைக்கும். அப்போ கிடைக்கிறது அனுபவிக்க வேண்டியது தான், பாக்கியெல்லாம் விட்டு தள்ள வேண்டியது தான். ஓகேவா? எல்லாம் வர்ற மாதிரி வரட்டும், நடக்கிற மாதிரி நடக்கட்டும். எல்லாம் அந்த மாதிரியே தான். என்னோட காரியத்தில்ன்றல எல்லாத்துற காரியம் அப்படித்தான். அப்போது இன்றைக்கி இவ்வளவு தான், பாக்கி நாளைக்கு. ஓகே, எப்பளும் சொல்கிற காரியம் நான் மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகப்படுத்தி செய்ய வேணும். எப்பளும் சொல்கிறது தான். லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப் செய்யணும், பெல் பட்டன் அடிக்கணும், குறுகுறாண்டு எழுதணும். ஓகே, கமெண்டு அதுதான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏதோ போய் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு வந்த வெசியில் எல்லாம் வச்சு போட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறதாக்கும். இதெல்லாம் பண்ண வேணும், ஓகேவா? நான் செய்யாட்டி நீங்கள், நான் சொல்லாட்டி போனாலும் நீங்கள் செய்கிறது உண்டு. இருந்தாலும் அதெல்லாம் என்னோடய கடமை தானே அது சொல்கிறது, சரியா? அதுதான் சொல்லிட்டேன், ஓகேவா? வேற என்ன? அப்போது இன்னொரு வீடியோமாயிட்டு பின்னியும் பார்க்கல. என்னோட சொன்னதையே மறுபடியும் 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 சொல்லிகிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லாம் அப்படி ஃப்ளோவில் வர்றது தான். என்ன பண்ணுறது, மறவி மறந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அது ஒரு நல்லது தான். இப்படி கேட்டு இப்படி விடுறதும், கொஞ்சம் காரியங்கள்லாம் மறந்து போகிறது, எல்லா காரியமும் மறக்கக்கூடாது, கொஞ்சம் காரியங்கள்லாம் மறந்து போகிறது நல்லது தான் மனுஷனுக்கு. அது நல்லது. இல்லைன்னா சண்டை சச்சரவு வெறும் இதுதான் எல்லாமே வரும். அந்த மறந்தாச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. விட்டு போட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது தான், ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? ஹாய்.